பேட்டிக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ கிளிப் மட்டும் பார்த்துட்டு போலாம்னு நினைக்கிறேன். கூட்டணி ஆட்சி உண்டா இல்லையா? அதற்கு திமுக தரப்பில் சொன்ன பதில் அந்த பேச்சுக்கே இடமில்லை. கூட்டணியில் சேர வேண்டும், ஓட்டு கேட்க வேண்டும், தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதிகளிலும் பிரச்சாரம் செய்ய வேண்டும். இவை எல்லாம் செய்வதற்கு கூட்டணி கட்சிகள் வேண்டும். தேர்தலில் வெற்றி பெற்றால் ஆட்சியில் அவர்கள் மட்டும்தான். ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கேட்க கூடாதா? கேட்குறாங்களே அப்படி இப்படின்னு ஏங்க நான் தெரியாமல் தாங்க கேட்குறேன். ஒரு சாதாரண தத்துவம் தானே. என்ன அவங்களாம் பிறக்கும் போதே முதல்வராக பிறந்தாங்களா? பிறக்கும் போதே ஆட்சி அதிகாரத்தில் பிறந்தாங்களா? இதெல்லாம் மன்னராட்சியா இல்லை. கருணாநிதி அவர்களுக்கு பிறகாக ஸ்டாலின் அவர்களுக்கு பிறகாக இன்னைக்கு உதயநிதி அவர்கள் வரப்போறது பல பேருக்கு தெரியும். அது அவங்க விருப்பம், அவங்க கட்சி அவங்க விருப்பம். அப்போ உங்களுக்கு ஒரு கோவம் வந்திருக்கா நியாயமா? என்ன முதலமைச்சர்னா உங்கள் அப்பா வீட்டு சொத்தா? நீங்கள் முதலமைச்சர்னா நாங்கள் துணை முதலமைச்சர் வரோம் அப்படி சொல்கிற கேள்வி தானே அது அப்படி தானே நீங்கள் கேட்குறீங்க. அப்படி நாட்டிற்கு அரசியலமைப்பு சட்டத்தை கொடுத்துருக்காரு. அந்த பரம்பரையில் வந்த நாங்கள் அப்போ ஆட்சியில் பங்கு கேட்காம இருக்கணுமா? அதிகாரத்தில் பங்கு கேட்காம இருக்கலாமா? அதே நேரத்தில் அவங்க சொல்லுவாங்க அவங்க நிலைமைங்க. ஆனால் நான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கே சொல்லுகிறேன், இன்று இல்லை என்றாலும் என்றால் ஒரு நாள் நிச்சயமாக ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பதை நாங்கள் உருவாக்குவதற்காக தொடர்ந்து போராடுவோம். யாரு? விடுதலை சிறுத்தையோட இளைஞரணி. இல்லை, நான் என்ன முகவை சார்ந்த முக்கிய இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் இந்த கூட்டணியில் பங்கு, இந்த ஆட்சியில் பங்குன்ற பேச்சுக்கு இடம் கிடையாது, நாங்கள் மட்டும்தான் ஆட்சி செய்வோம், அதை மீதெல்லாம் எங்கள் தலைவர் அறிவிப்பார்னு சொல்கிறாங்க. தீர்த்து சொல்லிட்டாங்க, இந்த கூட்டணியில் பங்கு இதெல்லாம் பேசக்கூடாது. அதிமுகவும் சொல்லிட்டாங்க நாங்கள் கூட்டணி ஆட்சியெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு. அவங்க ஒரு புறம் வெளிப்படையாக சொல்கிறாங்க, வரீங்களா எங்களுக்காக வாக்கு கேட்குறீங்களா, இந்த 2 சீட்டு 4 சீட்டு வாங்கிக்கிறீங்களா, எங்களுக்காக போஸ்ட் ஓட்டுறீங்களா, அவ்வளோதான் கிளம்பிடணும். உங்களுக்கு சீட்டும் கிடையாது, அமைச்சரவையில் இடம் கிடையாது உங்களுக்கு, நீங்கள் ஆட்சியில் பங்கு கேட்கக்கூடாதுன்ட்டு தெளிவாக சொல்லிட்டாங்க. அவங்க அவ்வளோ தெளிவாக சொல்லும்பொழுது நம்ம ஏன் அங்கே இருக்கணும்னு கேட்குறாங்க. ஓகே, ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறதுக்கு காரணமே திருமாதான்றது அதை நான் ஏற்கிறேன், அதுதான் உண்மை. ஆனால் அப்படிப்பட்ட திருமாவர்களுக்கு திமுகவோ இல்லை ஸ்டாலினோ என்ன செஞ்சுருக்காங்க? அதை நீங்கள் அங்கே தான் கேட்கணும். இல்லைண்ணா நீங்கள் தானே இருக்கிறீங்க. அதுதான் வருத்தம், அதே மன வருத்தம். நான் என்ன கேட்குறேன்னா அதாங்க மன வருத்தம். பண்ணி கேட்ட கேள்வியில் இப்போ இல்லை பொறுங்க இல்லை ரொம்ப என்ன வருத்தம்னா, இவ்வளவுக்கு இவங்க ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ற அளவுக்கு நாங்கள் உழைத்திருக்கிறோம், ஓட்டு போட்டு ஜெயிக்க வைத்திருக்கிறோம். இவ்வளவு இருந்த பிறகு 163 கொடிகளை எங்களால் ஏற்ற முடியவில்லை. இந்த ஆட்சி வந்த பிறகு அது திமுக ஏற்றினாலும் ஏற்ற விடாமல் தடுக்கிறார்கள். யார் தடுக்கிறார்னா நிர்வாகத்துறையில் இருக்கின்ற அதிகாரிகள். முழு செய்தியாளர்கள் கேள்வி கேட்குறாங்க திருமாவளவன்கிட்ட கேட்கும் பொழுது நீங்கள் திமுக காரர் மாதிரி பேசுறீங்கன்னு கேட்டோன்னா திரும்ப அவர் கோவப்படுறாரு. என்ன போய் நீங்கள் எப்படி திமுக காரர் சொல்லலாம்? அவர் கோவப்படுறது 100க்கு 100 சரியானது. ஆனால் இந்த இடத்துல எத்தனை விஜய் வந்தாலும் மதுக்கடைகளை மூடிவிட்டால் திமுகவுடைய ஆட்சியை எதுவும் செய்ய முடியாதுன்னு சொன்னால் அப்போ திருமாவர்கள் யாரும் சொல்லிட்டு மக்கள் கேட்பாங்கல்ல. இதை திருமாவர்கள் யார் சொல்லணும்? திமுக காரர் தானே சொல்லணும் எங்கள் ஆட்சி ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. திருமாவர்கள் ஏன் சொல்லணும்னு கேட்குறாங்க. தயவு செய்து இந்த மதுவை மட்டும் நீங்கள் ஒழிங்க, எப்படி இருந்தாலும் மீண்டும் மீண்டும் நீங்கள் ஆட்சி வர்றது கூட வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற அந்த உள்நோக்கத்தில் எதுக்கு ஆட்சிக்கு வர்றாங்களோ வரலையோ அவருடைய நோக்கம் என்னவென்றால் மதுவை ஒழிக்க வேண்டும் என்பது நல்ல எண்ணத்தில் நீங்கள் அந்த எண்ணத்தை பாராட்டுங்க. மீண்டும் திமுக ஆட்சி செய்யறதுக்காக விசிக கட்சி இருக்கு. எப்படி திருப்பி மீண்டும் திமுக ஆட்சி செய்யறதுக்காக விசிக கட்சி இருக்குதுன்னு கேட்குறேன். விடுதலை சிறுத்தைகள் ஆட்சி செய்வதற்கான சூழ்நிலையும் இருக்குது. அப்படி நீங்கள் சொல்லக்கூடாதுல்ல, திமுக ஆட்சி ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு இவர் எப்படி சொல்லலாம் தான் கேட்குறாங்க. நோக்கத்தை புரிஞ்சுக்கணும். மது ஒழிப்பு பற்றி நீங்கள் பேசின உடனே திமுகவை ஆதரித்து திமுகவுக்காக மட்டுமே தினம் இயங்கக்கூடியவர்கள் பல பேர் விசிகாவை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. மது ஒழிப்புன்றது ஒரு அறந்து பழைய போன விஷயம், அதை தூக்கிட்டு இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது சாத்தியமே இல்லாத ஒன்று. இன்னும் சொல்லப்போனால் அவங்க கட்சியினுடைய திருச்சி மாநாடு நடக்கிறேன், அந்த மாநாட்டை தொகுத்து வழங்குறவர் தமிழ் கேள்வி செந்தில், உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவரே பார்த்தீங்கன்னா எல்முருகன் சொன்னதை அவர் ஷேர் பண்ணுறார் அவருடைய பகுதியில். இந்த மாதிரி திரும்ப ஒரு சமுதாயத்துக்கான தலைவர் சம்திங் ஏதோ ஒரு கிரிட்டிஸ் பண்ணி ஒன்று ஷேர் பண்ணுறாரு. ரெண்டாவது மது ஒழிப்பு சாத்தியமே இல்லை சொல்லிட்டு அம்பேத்கரை சொல்லிட்டு உங்களுக்கு எத்தனை தொடர் பிரச்சாரங்களை முன்வைக்கிறாரு. அவர் திமுகவை சார்ந்த ஒரு ஊடகவியலாளர் அறியப்பட்டிருக்காரு. அப்படிப்பட்ட நபர் திமுக கொண்டாடுறாங்களோ இல்லை விசிக நீங்கள் கொண்டாடுறீங்க. மது ஒழிப்பு பேசுறதுனால நாங்களே யாரும் கொண்டாடலங்க. யாருங்க கொண்டாடலாம்? தொகுத்து மாநாட்டில் கொடுத்து காசு கொடுத்து வேலை செஞ்சுட்டு போனாப்புல. நாளைக்கு வேணுமா நீங்க தொகுத்து வளர்க்குறீங்களா? வர்ற மாநாட்டுக்கு நாங்கள் கொடுக்குறோம். காசு கொடுத்து வேலை செஞ்சுட்டு போனாரு. அவர் ஒன்றும் கட்சிக்காரர் இல்லை. அவர் எந்த கட்சிக்காரன்னு அவருக்கே தெரியும். மதுவை ஒழிக்க முடியாது, சாத்திய கூரை இல்ல அப்படின்னு யாரு சொன்னாலும் அவங்க பூராமே குடிகார குப்பனாத்தா இருப்பாங்க. இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் விசிகாவின் மாநில இளைஞரணி செயலாளர் திரு சங்கத்தமிழன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நம்ம பேட்டிக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ கிளிப் மட்டும் பார்த்துட்டு போலாம்னு நினைக்கிறேன். ஆட்சிக்கு வந்தா கூட்டணி ஆட்சி உண்டா இல்லையா? அதற்கு திமுக தரப்பில் சொன்ன பதில் அந்த பேச்சுக்கே இடமில்லை. கூட்டணியில் சேர வேண்டும், ஓட்டு கேட்க வேண்டும், தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதிகளிலும் பிரச்சாரம் செய்ய வேண்டும். இவை எல்லாம் செய்வதற்கு கூட்டணி கட்சிகள் வேண்டும்.
தேர்தலில் வெற்றி பெற்றால் ஆட்சியில் அவர்கள் மட்டும்தான். வீடியோ இது இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு. இப்பன்னு இல்லை, இந்த கருத்தை வந்து நாங்கள் இப்போ கூட பேசுவோம். இப்போ கூடவா? எப்பயும் பேசுவோம். ஏன்னா அது ஒரு ஜெனரல் கான்செப்ட், ஒரு கொள்கை. இப்போ எப்படின்னா, இப்போ நாங்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோடைய கூட்டணியில் இப்போ இருக்கிறோம். இப்போ நிகழ்காலத்தில் சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன், திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இங்கே இருக்கிறீங்க, இந்தியாவில் இந்தியா கூட்டணியில் இருக்கிறீங்க. எது முதன்மையான கூட்டணி? முதன்மையான கூட்டணி இந்தியா கூட்டணி. பார்லமெண்ட் தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி. சரி. இப்போ இந்த வீடியோ வந்து ஒரு பேசும்பொழுது ஏற்கனவே பழைய பேச்சு இது. என்ன பேச்சு எப்போ பேசப்பட்டதுன்னா, மக்கள் நல கூட்டணியில் நாங்கள் உருவாக்கும் பொழுது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு ஒரு கொள்கை கோட்பாடோடு உருவாக்கப்பட்டது மக்கள் நல கூட்டணி. உங்களுக்கு ஞாபகம் இருக்குது என்று நான் நம்புகிறேன். அந்த காலகட்டத்தில் வந்து மக்கள் நல கூட்டணி உருவான காரணத்தால் தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கே வர முடியவில்லை. மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது. ஒருவேளை மக்கள் நல கூட்டணி வெற்றி பெறாமல் கூட போயிருக்கலாம். ஆனால் திமுக ஆட்சிக்கே வர முடியாமல் செய்த அந்த காலகட்டத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அதிமுக பி டீம் அப்படின்னு உங்களை பெற்றவர்கள் என்ன சொல்ல, அப்போ அதை வந்து வைகோ அவர்கள் தான் உருவாக்குனாரு, அதிமுக கிட்ட பணத்தை வாங்கி கொண்டு வைகோ மூலமாக தான் உருவாக்கப்பட்டது சொல்லிட்டு பல பேர் எழுதுனாங்க. நான் சொல்லலை, என்னையா சொல்றீங்க நீங்க? அப்படி எழுதியிருக்கலாம். அது வந்து எழுதுவதற்கு அவங்களுக்கான எல்லா உரிமைகளும் இருக்கிறது. தவறான கருத்துக்களை எழுதலாம், அது தப்பு இல்லை. மக்கள் நல கூட்டணி உருவாக்கப்பட்டதற்கு முழுக்க காரணம் என்னவென்றால், அந்த காலகட்டத்தில் எங்கள் தலைவர் ஒரு முழக்கத்தை வைத்தார். ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு, கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம் என்ற ஒரு மாபெரும் தத்துவத்தை உருவாக்கினார். அதாவது சும்மா வந்து இப்போ உங்களுக்கு இந்த வாட்ச் யாருடைய வாட்ச்? உங்கள் வாட்ச் தான் நினைக்கிறேன். அந்த பேனா உங்கள் பேனா தான் நினைக்கிறேன். அதேமாதிரி நீங்கள் கீழே வரும்போது அந்த கார் உங்கள் கார் தான் நினைக்கிறேன். அது மாதிரி இதெல்லாம் உங்களுடைய உடைமை பொருள், உங்கள் சொந்த பொருள். அதை போல தான் ஆட்சி அதிகாரமும் ஒரு நுகர்வு பொருள். இன்றைக்கி எப்படி இது பேனா நம்ம பேனா நம்ம வாட்சின்னு கட்டிட்டு சிறப்பாக இருக்கிறீங்களோ, அதே போல் ஓட்டு போடுறது மட்டும் உங்கள் உரிமை இல்லை. ஆட்சி அதிகாரத்தில் நாளைக்கு ஒரு எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாம், ஏன் முதல்வர் ஆகலாம் அப்படின்றத ஒவ்வொரு குடிமகனும் உணர வேண்டும் என்ற ஒரு மாபெரும் சித்தாந்தம். விளிம்பு நிலை மக்களை விழிப்புறச் செய்வோம், ஆதிக்க வரம்புகளை நொறுக்கி அதிகாரம் வெல்வோம் என்ற மாபெரும் ஒரு கோட்பாடு. அந்த கோட்பாட்டை எங்கள் தலைவர் வலியுறுத்தி இருக்கிறார். இப்போதும் வலியுறுத்தி கொண்டு தான் இருக்கிறோம். அது ஒருவேளை நடைமுறைக்கு வராமல் கூட போகலாம். இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் விளிம்பு நிலை மக்கள், விடுதலை சிறுத்தையினால் விளிம்பு நிலை மக்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவார்கள். அந்த விளிம்பு நிலை மக்களின் தலைவன் தான் எங்கள் எழுச்சி தமிழ். இப்போ ஆட்சியிலும் அதிகாரத்திலும் திமுக நமக்கு ஒரு நாளும் தராதுன்றது திருமாவளவர்களுக்கு நல்லாவே தெரியும். ஏற்கனவே பற்றி பேசியிருக்காரு. அப்படி நல்லா தெரிஞ்சுதான் இத்தனை வருஷமா தொடர்ந்து திமுக கூட்டணியில் இருக்காரா? எல்லாத்துக்குமே ஒரு பரிணாம வளர்ச்சி இருக்குது. எல்லாமே ஒரே நேரத்தில் உருவாக முடியாது. குழந்தையா இருக்கும் பொழுது அது தாயை பிடித்து தான் நடக்க முடியும். அதே குழந்தை நல்லா வலுவாக சிறப்பாக வரும்போது பொதுவான ஒரு உவமைக்காக சொன்னேன். நீ எடுத்ததுமே சின்ன குழந்தையாக இருக்கும், எடுத்ததுமே டக்குன்னு நடந்து ஓடுனீங்களா, பறந்தீங்களா? இல்லை, புரியுதுண்ணா. நான் என்ன கேட்குறேன்னா, குழந்தை தாய் கையை இப்படி தான் நடக்க வேண்டும். அது நான் ஏற்றுக்கிறேன். திமுக தான் உங்கள் தாயா, அவங்க கையை பிடிச்சது நடப்பீங்களா? நடக்க பழகிட்டதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து போவீங்களான்னு கேட்குறேன். நான் பொதுவான ஒரு உவமைக்காக சொன்னேன். நீங்கள் அதுக்கு திமுக தான் அப்படின்னு நீங்கள் உவமை கொண்டாலும் அதில் எங்களுக்கு வருத்தம் இல்லை. ஆனால் திமுக தான் உங்கள் தாய். ஏன்னா வந்து எனக்கு வந்து திருமாவர்களே வந்து திமுகவில் வந்து குறிப்பாக மாணவர்களில் இருந்தார்னு சொல்லி பல பேர் சொல்லுவாங்க. உண்மையாது? ஆரம்பத்தில் மாணவர்களில் திருமா இருந்தார்னு சொல்கிறாங்க. அது உண்மையாது? அது தவறான கருத்து. திருமாவர்கள் திமுக இல்லவே இல்லையா? இல்லவே இல்லை. ஏன்னா திமுக நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, திருமாவர்கள் திமுகவினுடைய மாணவர்களில் இருந்தார், திமுக தான் ஆரம்ப காலத்தில் அவர் இருந்தாருன்றதை பல பேர் சொல்றாங்க. அது பொய்யான கருத்துக்களை அவர்கள் பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அது போய் எங்கள் தலைவர் நேரடியாக முதலில் அவர் இன்னும் சொல்ல போனால் தலித் பேந்தர் ஆஃப் இந்தியா உருவான காலத்திலேயே, ஆரம்ப காலத்திலேயே மலைச்சாமியுடைய இறந்த நாள் இப்போதே முடிஞ்சு, எப்போ நம்ம செப்டம்பர் 14ஆம் தேதி, அந்த காலகட்டத்திலே அவருடைய நண்பர் அவர் இறந்து போன பிறகு அந்த இடத்தை நிரப்புவதற்காக அப்போயே கட்சியின் தலைவராக இளமையில் ஏறக்குறைய அவருக்கு 27 வயது இருக்கும் பொழுதே அவர் கட்சியுடைய தலைவராக வந்தார். அன்னைக்கு இருந்து இங்கே வரைக்கும் தான் வந்தார். அப்போ அதில் போயிட்டு எங்கிட்ட மாணவரணியாக இருக்கும் பொழுதும் நான் சொல்லலை, நீங்கள் சொல்லலை, திமுகவை சார்ந்த பல பேர் சொல்லியிருக்காங்க திருமாவர்கள் மாணவர்கள் இருந்தார், திமுகவுடைய மாணவர்கள் திருமாவர்கள் இருந்தார், திமுகவுடைய பல மேடைகளுக்கு போயிருக்காரு, பேசியிருக்காருன்றதை நான் சொல்லலை, அவங்களே சொல்லியிருக்காங்க. அப்போ அது தவறான செய்தி. அதாவது தலைவர் அந்த கட்சியில் இல்லை, அந்த பொறுப்பில் இல்லை, மாணவர்கள் இல்லை, அவர் நடத்துகின்ற சில பேச்சு போட்டிகளில், இப்போ ஒவ்வொரு கட்சியும் சில பேச்சு போட்டி நடக்கும்ல, அதில் தலைவர் பேசியிருப்பதாக செய்தி கிடைக்கும். நான் கூட வந்து மதிமுகவில் பேசியிருக்கேன், திமுகவில் பேசியிருக்கேன், இன்னும் சொல்லப்போனால் வந்து திகால கூட நான் பேசியிருக்கேன் பேச்சு போட்டியில். அதுக்காக நான் கட்சி சார்ந்த ஒருத்தம் கிடையாது. ஆனால் இவரை வந்து கட்சிக்காரனே சொல்கிறாங்க, அதனால் தவறான செய்தி. சரி, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேணும்னு சொல்லிட்டு நேற்று வந்து வீடியோ 2 முறை வந்து உங்கள் அட்மின் போட்டு டெலிட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சாயங்காலமாக நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணுறீங்க. எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா,
அந்த கருத்து திருமாவளவன் பேசின கருத்து, ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு. ஆமாம், நான் தான் போட்டேன், அதுக்கு என்ன இப்போ நான் சொன்னது சரியான ஒன்று தானே, ஆமாம் அதான் எங்கள் நிலைப்பாடுன்னு இவர் ஏன் சொல்லாமல், அது நான் பேசின வீடியோ, அதை வந்து அப்படி தெரியாமல் போட்டாங்க, அப்புறமா நானே சாயங்காலம் போஸ்ட் பண்ணிட்டேன், ஸ்டில் இது வரைக்கும் நாங்கள் திமுக கூட்டணி தான் இருக்குன்னு சொல்கிறாரு. அப்போ 2 விதமான முரண் கருத்து இருக்குது. ஒன்று, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்குறீங்க, அப்புறம் திமுக கூட்டணி உறுதியாக இருக்கிறீங்க. மக்கள் எப்படி புரிஞ்சுப்பாங்க இதை? அதாவது நீங்கள் குழப்பமாக மக்களை குழப்ப வேண்டும் என்பதற்காகவே ஒரு கேள்வி வைத்து நீங்கள் என்னிடம் கேட்கிறீர்கள். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம் என்பது நான் சொன்னதைப் போல அது ஒரு கோட்பாடு, அது ஒரு தத்துவம். அந்த தத்துவத்தை எங்கள் கட்சியில் இருக்கின்ற அட்மின், எங்கள் தலைவர் பேசின அந்த பேச்சு 3 நாட்களுக்கு முன்னால் காஞ்சிபுரத்தில் பேசுகிறாரு, மீண்டும் பேசுகிறார், பழைய பேச்சு தான், மீண்டும் அதை ஞாபகப்படுத்துகிற மாதிரி பேசுகிறார். திமுக கூட்டணி இருந்தாலும் கூட நாங்கள் மதுவை எதிர்க்கிறோம், மது என்ற அரக்கனை எதிர்க்கிறோம். அதே நேரத்தில் பழைய பேச்சு இல்லை, பழைய தத்துவம், ஆனால் பேசுகிறது எப்போ திருப்பி நான் கோடிட்டு காட்டுகிறேன். காஞ்சிபுரத்தில் பேசுகிறார். அதை பார்த்துட்டு அந்த அட்மின் தம்பி சிறப்பாக இருக்கிற என்று அவர் எடுத்து போடுறாரு. நீ நேரம் கூட கேட்டுக்கலாம். போட்டு முடித்ததுமே அவரே பார்க்குறாரு, அதில் வந்து எழுத்துப்பிழை இருக்கிறது அப்படின்னு. அதனால் அதை மட்டும் எடுக்கிறாரு. அதை முன்னாடி போட்டிருப்பேன் டைட்டில் மட்டும் அவரே தான் எடுக்கிறாரு. எடுத்து முடித்த அப்புறம் வீடியோ மட்டும் இருக்குது. அப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா, சரி எதுக்கு நம்ம வீடியோ மட்டும் போட்டுக்கிட்டு இருக்கிறோம், மொத்தத்தில் டைட்டில் எல்லாம் சேர்த்து அந்த முழு வீடியோவையும் லிங்கோடு நம்ம போடலாம் அப்படின்றக்காக அவர் எடுத்திருக்கிறாரு. அதுக்குள்ளேயும் இவங்க வந்து கியான்னு கத்திட்டான், இதே ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கேட்கக்கூடாதா, கேட்குறாங்களே அப்படி இப்படின்னு. ஏங்க நான் தெரியாமல் தாங்க கேட்குறேன், ஒரு சாதாரண தத்துவம் தானே. ஏன்னா இவங்கெல்லாம் பிறக்கும்போதே முதல்வராக பிறந்தாங்களா, பிறக்கும்போதே ஆட்சி அதிகாரத்தில் பிறந்தாங்களா, இதெல்லாம் மன்னராட்சியா இல்லையில, மக்களாட்சி தானே. இன்னமும் சொல்கிறேன், டாக்டர் கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்கள் ஒரு காலத்தில் வந்து சாதாரண ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து முன்னேறி வந்துதான் இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் ஒரு முறை இல்லை பல முறை சிஎமாக இருந்தவர் தான். இது மாதிரி எல்லாருடைய வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கு. அப்ப இது வந்து சாதாரண ஒரு அடிப்படை கருத்து தானே. இந்த அடிப்படை கருத்து போட்டதுமே உங்களை மாதிரி ஆடலாம், ஐயோ ஒரு பயந்துட்டாரா பார்த்துட்டார், உங்களை மாதிரி உங்களை இல்லைங்க, இல்ல இப்ப நீங்க உங்களை மாதிரி ஆட்கள். அதுதானே ஒரு சின்ன ஒரு கேள்வி. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, முதலமைச்சர் என்ன உங்க அப்பா வீட்டு சொத்தா நீங்க தான் வச்சுக்கணும்னு கேட்டீங்க இல்லையா, நீங்க என்ன சொல்றீங்க, கருணாநிதி அவர்கள் முதலமைச்சரா இருந்தாரு, ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரா இருந்தாரு, அதுக்கு முன்னாடி அறிஞர் அண்ணா கூட இருந்தாரு, காமராஜர் கூட இருந்தாரு, அவெல்லாம் சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர் தானே. ஆனால் அவங்களுக்குலாம் வாரிசுகள்லாம் வந்து ஆட்சி செய்யலைன்னா, கருணாநிதி அவர்களுக்கு பிறகாக ஸ்டாலின் அவர்களுக்கு பிறகாக இன்னைக்கு உதயநிதி அவர்கள் வரப்போறது பல பேருக்கு தெரியும். அது அவங்க விருப்பம், அவங்க கட்சி அவங்க விருப்பம். அப்போ உங்களுக்கு ஒரு கோவம் வந்திருக்கா நியாயமா, என்ன முதலமைச்சர்னா உங்கள் அப்பா வீட்டு சொத்தா, நீங்கள் முதலமைச்சர்னா நாங்கள் துணை முதலமைச்சர் ஆகிறோம் அப்படி சொல்கிற கேள்வி தானே அது. அப்படி தானே நீங்கள் கேட்குறீங்க. அப்படியும் அல்ல, அது அவங்க கட்சி, அவங்களுடைய எண்ணம், அவங்களுடைய மனநிலை. ஆட்சியில் நாங்கள் எங்களுடைய மனநிலையில் எங்களுடைய கருத்துக்களை எங்கள் தலைவர் ஏன் திருப்பி பேசுகிறாரு, நீங்கள் அதை கேட்டுக்க, அதை புரிஞ்சுக்கிறேன்னு. பழைய கருத்து தானே, மக்கள் நீ போட்டு காட்டின மக்கள் கூட்டம் சொல்லப்பட்ட கருத்து தானே. அதே அந்த வீடியோ புதிதாக திருப்பி எங்கள் தலைவர் பேசுகிறார் என்றால் அதை நாங்கள் மக்களிடம் அரசியல்படுத்துகிறோம். இந்த ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேட்கறது திமுக கிட்ட தான் கேட்குறீங்க, கரெக்டா? திமுக கேட்கவில்லை, நல்லா கேட்டுக்கிறேன். இந்த கருத்தை ஏன் நாங்கள் திருப்பி பதிவு செய்கிறோம் என்றால் மக்களை அரசியல்படுத்துகிறோம். மக்களே, நாம் நாளைக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கேட்கலாம், நாளை நாம் விடுதலை சிறுத்தைகள் இந்த தமிழகத்திலே ஆளலாம். ஏனென்றால் இளைஞரணிக்கு நாம் ஒரு முழக்கமே கொடுத்திருக்கிறோம், அதாவது கொள்கை வெல்ல களமாடுவோம், கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம் என்று சொல்லியிருக்கிறோம், அடுத்த பாய்ச்சலுக்கு அணியமாவோம், அடுத்த தலைமுறை அணியமாக்குவோம் என்று சொல்லியிருக்கிறோம். ஆகையால் எங்கள் தலைவர் இளைஞர்களை அணியமடித்திருக்கிறார், அறிவுரை கொடுத்திருக்கிறார். இந்த கருத்து வந்த உடனே திமுக சார்ந்த முக்கிய 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் வந்து இந்த கூட்டணியில் பங்கு, இந்த ஆட்சியில் பங்குன்ற பேச்சுக்கு இடம் கிடையாது, நாங்கள் மட்டும்தான் ஆட்சி செய்வோம், அதை மீதெல்லாம் எங்கள் தலைவர் அறிவிப்பார்னு சொல்கிறாங்க. தீர்த்து சொல்லிட்டாங்க, இந்த கூட்டணியில் பங்கு இதெல்லாம் வந்து பேசக்கூடாது. அதிமுகவும் சொல்லிட்டாங்க, நாங்கள் வந்து கூட்டணி ஆட்சியெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு. அவங்க ஒரு அப்புறம் வெளிப்படையாக சொல்கிறாங்க, வரீங்களா, எங்களுக்காக வாக்கு கேட்குறீங்களா, இந்த 2 சீட்டு 4 சீட்டு வாங்கிக்கிறீங்களா, எங்களுக்காக போஸ்ட் ஓட்டுறீங்களா, அவ்வளோதான் கிளம்பிடணும், உங்களுக்கு சீட்டும் கிடையாது, ஐ மீன் அமைச்சரவையில் இடம் கிடையாது உங்களுக்கு, நீங்கள் வந்து ஆட்சியில் வந்து பங்கு கேட்கக்கூடாதுன்ட்டு தெளிவாக சொல்லிட்டாங்க. அவங்க அவ்வளோ தெளிவாக சொல்லும்பொழுது நம்ம ஏன் அங்கே இருக்கணும்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ அது அவங்களுடைய கருத்து, அவங்க கட்சியுடைய நிலைப்பாடு, அவங்களுக்கு அந்த உரிமை இருக்குது. ஆனால் எங்கள் கட்சியில் எங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, கோட்பாடு இருக்குது. அந்த கோட்பாடு நடைமுறைப்படுத்துவதற்கான சூழ்நிலை வராமல் இருக்கலாம். அதுக்காக நாங்கள் வந்து வெறும் ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்கிற குரூப்பு இல்லை, வெறும் ஓட்டு போட்டுக்கிட்டு நாங்கள் பாட்டு போக முடியாது. இன்னைக்கு ஓட்டு போடுறவங்களுக்கு சிஸ்டத்தை உருவாக்குனதே யாருன்னு நினைக்கிறீங்க? புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். ஒரே ஓட்டு ஒரே மதிப்புனார். நீ யாராக இருக்கலாம், டாக்டர் பிர்லாவாக இருக்கலாம், அதானி அம்பானியாக இருக்கலாம், சாதாரண சங்கத்தமிழாக இருக்கலாம், பிரதாப்பாக இருக்கலாம், எல்லாரும் சமம் என்று சொன்னார்.
அவன் பொருளாதாரத்தில் வலிமையாக இருக்கலாம், நம்ம பொருளாதாரத்தில் குன்றி கூட இருக்கலாம், அறிவில் நம்ம வலிமையாக இருக்கலாம், அவன் அறிவே இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் ஓட்டுன்னு பார்த்தா எல்லாருக்கும் ஒரே ஓட்டு. அப்படி ஓட்டவே இந்த மண்ணுக்கு கொடுத்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்டிற்கே அரசியலமைப்பு சட்டத்தை கொடுத்துருக்காரு. அந்த பரம்பரையில் வந்த நாங்கள் அப்போ ஆட்சியில் பங்கு கேட்காம இருக்கணுமா? அதிகாரத்தில் பங்கு கேட்காம இருக்கலாமா? அதே நேரத்தில் அவங்க சொல்லுவாங்க அவங்க நிலைமைங்க. ஆனால் நான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கே சொல்லுகிறேன், இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பதை நாங்கள் உருவாக்குவதற்காக தொடர்ந்து போராடுவோம். யாரு? விடுதலை சிறுத்தையோட இளைஞரணி. இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, இந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்றதை நம்ம திமுக கிட்ட கேட்கக்கூடாதா? கேட்கலாம் தானே? கேட்கணும். கேட்கல என்ன தப்பு இருக்கு? ஆனால் நீங்கள் கேட்கவே இல்லையே இன்னும். கேட்போம்ல, சூழல் அமைப்பு. ஏங்க சும்மா ஒரு டயலாக் வந்து எங்கள் தலைவர் பேசின பேச்சை எடுத்து போட்டதுக்கே தமிழ்நாடே ஃபுல்லாக மெயின் டிவியிலேருந்து சோசியல் மீடியாவிலேருந்து எழுச்சி தமிழர்னு எங்கே பார்த்தாலும் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு ஒரே சொல்லாடல். அதுதானே உலகம் பூரா பரவிக்கிட்டு இருக்குது. திமுகவுக்கு இது மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்துருக்கா திருமாவளவன் பேசின பேச்சு? திமுகவுக்கு கொடுத்ததா கொடுக்கவில்லையா என்பதை விட மக்கள் மனதில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஓட்டு போடுகின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் என்ன வருகிறது? ஏன் நம்ம நாளைக்கு வந்து எம்எல்ஏ ஆகக்கூடாது, நம்ம ஏன் எம்பி ஆகக்கூடாது, நம்ம ஏன் முதல்வர் ஆகக்கூடாதுன்றதை அரசியல் படுத்தியிருக்கிறோம். இல்லை, அந்த அரசியல்லாம் படுத்திட்டீங்க. என்ன கேட்குறாங்கன்னா, திருமாவளவன் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு கேட்டது சரி, ரொம்ப சரியானது. ஆனால் அங்கே திமுக கிட்ட தான் ரொம்ப தவறானது. ஏன்னா அங்கே திமுக கொடுக்க போகிறது இல்லை, இது அவருக்கே தெரியும். அப்போ ஏன் வீடியோவில் இப்படி பேசுகிறாரு, ஏன் அங்கே இருக்கிறாரு, இப்படி ஒரு குழப்பமான நிலை வந்து ஏன் உருவாகுதுன்னு கேட்குறாங்க. நான் ஒரு கேள்வி கேட்பது ரொம்ப நுட்பமான கேள்வி. அது வரைக்கும் இடையில கிராஸ் பண்ணாமல் அமைதியாக மட்டும் கேளுங்க. அப்புறம் நீங்கள் உங்கள்கிட்ட மக்கள்கிட்ட சொல்கிறேன். இன்னைக்கு யாராக இருந்தாலும் சரி, மக்கள் ஓட்டு போட்டால் தானே முதல்வர், மக்கள் ஓட்டு போட்டால் தானே வந்து பிரதமர். அப்போ இதை தீர்மானிக்கிறது மக்கள் தான். அந்த மக்கள் எங்கள் பக்கம் இருக்கிறாங்க, குறிப்பாக விடுதலை சிறுத்தை பக்கம் இருக்குது. எங்கள் தலைவர் யாரை கை காட்டுறாங்களோ அவங்க தான் முதல்வராக முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இப்பொழுது உருவாகி இருக்கிறது. இன்னமும் கூட இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருக்கிற வெறுப்பு விருப்பில்லாமல் பேசுகிறேன், வம்பை இழுக்க வேண்டும் என்பதற்காக நான் பேசலை. ஐபேக் ரிப்போர்ட்டு எங்களுக்கு நேரடியான ஐபோக்கில் வேலை பார்த்தவங்களே சொன்னாங்க, எங்கெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் அடர்த்தியாக இருக்கிறதோ, எங்கெல்லாம் வந்து தலித்து மக்கள் அடர்த்தியாக இருக்கிறார்களோ, அந்த ஓட்டு எழுச்சி தமிழர் அந்த ஒற்றை சொல்லுக்காகத்தான் டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்குது. இன்னைக்கு தமிழக முதல்வராக தளபதி ஸ்டாலின் உட்கார்ந்திருப்பதற்கே முக்கியமான காரணமே விடுதலை சிறுத்தைகள் தான் அப்படின்றத நான் சொல்லலை, ஐபேக் சொல்லலை. அதை விட தமிழக முதல்வரே ஒரு நாள் சொன்னார். அப்படிலாம் சொல்லிட்டு அவங்க மட்டுமே அலங்காரிக்கிறார்கள் ஆட்சி அதிகாரத்தில். ஏன் எங்களை மாதிரி எங்கள் கட்சிக்காரங்களுக்கு வருங்காலங்களை ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்ற எண்ணத்தை ஒவ்வொருடைய மனதிலையும் நாங்கள் விதைத்து கொண்டிருக்கிறோம். அதுதான் யதார்த்தம், அதுதான் உண்மை. இன்னைக்கு நடக்காமல் போகலாம், வருங்காலங்கள் நிச்சயமாக அதுமாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும். நீங்கள் பொறுத்திருந்து பாருங்க. சொல்கிறீங்க இல்லையா, ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறதுக்கு காரணமே திருமாதான்றது, அதை நான் ஏற்கிறேன், அதுதான் உண்மை. ஆனால் அப்படிப்பட்ட திருமாவளவனுக்கு திமுகவோ இல்லை ஸ்டாலினோ என்ன செஞ்சுருக்காங்க? அதை நீங்கள் அங்கே தான் கேட்கணும். இல்லைண்ணா, நீங்கள் தானே இருக்கிறீங்க. அதுதான் வருத்தம், அதுதான் மன வருத்தம். நான் என்ன கேட்குறேன்னா, அதாங்க மன வருத்தப்படி கேட்ட கேள்வியில் வந்து இப்போ என்ன இல்லை பொறுங்க இல்லை ரொம்ப எந்த வருத்தம்னா, இவ்வளவுக்கு இவங்க ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ற அளவுக்கு நாங்கள் உழைத்திருக்கிறோம், ஓட்டு போட்டு ஜெயிக்க வைத்திருக்கிறோம். இவ்வளவு இருந்த பிறகு 163 கொடிகளை எங்களால் ஏற்ற முடியவில்லை இந்த ஆட்சி வந்த பிறகு. அது திமுக ஏற்றினாலும் ஏற்ற விடாமல் தடுக்கிறார்கள். யார் தடுக்கிறார்னா நிர்வாகத்துறையில் இருக்கின்ற அதிகாரிகள். அதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, எங்கள் தலைவர் நேற்று மதுரை மண்ணில் போய் இறங்கும் பொழுது எங்கள் தலைவர் 1991 ஏப்ரல் 14ஆம் தேதி ஏற்றப்பட்ட முதல் கொடி, இன்று நமது கட்சி கொடி, நாளை நமது நாட்டின் தேசிய கொடி என்று சொல்லப்பட்ட முதல் கொடி, அந்த கொடியவையே எடுத்துட்டு போயிட்டாங்க. இரவோடு இரவாக ரம்பத்தை வச்சு அறுத்து போலீஸ் கொண்டு போயிட்டாங்க. தொடர்ந்து எங்கள் தோழர்களுடைய போராட்டத்திற்கு பிறகு அது திருப்பி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இது அங்கே மட்டுமல்ல, கள்ளக்குறிச்சியில் போய் எங்கள் தலைவர் ஏற்றிட்டு வந்தார். கள்ளக்குறிச்சியில் அங்கேயும் அதே சூழ்நிலை. அதே மாதிரி கடலூரில் போய் எங்கள் தலைவர் ஏற்றினார், எங்கள் தோழர் ஏற்றினாங்க, அங்கேயும் அதே சூழ்நிலை. தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு மட்டுமே, விடுதலை சிறுத்தைகள் மட்டுமே நடக்கிறது. ஒருவேளை மனசு என்ன சாந்தி அடையுதுன்னா, ஒருவேளை அந்த கட்சிக்கார பயிலெல்லாம் மற்ற கட்சிக்காரன் கொடியை ஏற்றுறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன் ஏற்றுறது? அப்போ ஏன் எங்கள் கொடியை மட்டும் இப்படி பண்ணுறாங்க? அப்போ இது ஒரு தீண்டாமையா? அப்போ வந்து எப்படி ஊர் தனியாக இருக்குது சேரி தனியாக இருக்கோ அது மாதிரி எங்கள் கொடிகளை வந்து இப்படி பண்ணுறாங்களான்றத ஒவ்வொரு தொண்டனும் கொதிச்சு போயிருக்கிறேன். கட்சியில் இருக்கிற பொறுப்பான கட்சி தொண்டன் இருப்பான்ல, ஒவ்வொருத்தருக்குமே கோபம் இருக்குது. அப்போ திமுக அரசு விசிகாவை அரசியல் தீண்டாமையில பார்க்குதா? இல்லை, அப்படி கூட சொல்லலாம். சரி, நான் ஒன்று கேட்டேன் இல்லையா, திருமாவர்கள் வந்து உழைச்சதுனாலையும் விசிகாவுடைய உழைப்பினாலையும் ஸ்டாலின் முதலமைச்சராகவும் திமுகவுடைய ஆட்சி இருக்குது.
அந்த திமுகவோ ஸ்டாலினோ உங்களுக்கு எதுவுமே பண்ணலையான்னு கேட்டால் நீங்கள் வந்து பண்ணியிருக்குன்னு சொல்லணும், இல்லை பண்ணலன்னு சொல்லணும். எங்களுக்கு மன வருத்தம்னு சொன்னால் என்னவா புரிஞ்சுக்கிறது? பண்ணல அப்படின்றது நேரடியாக எதுவுமே பண்ணலையா? எதுவுமே செய்யலைல. எதுவுமே பண்ணாதவங்களுக்கு இது நம்ம இவ்வளோ போயிட்டு அவங்களுக்கு வந்து நம்ம கூடவே இருந்துக்குன்னு அவங்க தான் ஆட்சிக்கு வரணும், அவங்க தான் இருக்கணும், இதெல்லாம் நம்ம ஏன் சொல்லணும்? இவ்வளோ ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் திமுக காரர்கள் கூட பேச மாட்டாங்க, நம்ம ஏன் வந்து இவ்வளோ பேசணும்னு கேட்குறேன். அது நிச்சயமாக நீங்கள் கேட்கின்ற கேள்வி அர்த்தமான கேள்வி தான். இந்த கேள்வியை ஏன்ட்ட கேட்காம நீங்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த யாராவது ஒருத்தரை பார்த்து நீங்கள் கேட்கணும். ஏன் உங்களுக்காக வந்து இவ்வளவு பாடுபடுறாங்க, இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததே அவங்க தான் காரணம். ஏங்க நீங்கள் செய்ய மாட்டீங்க? என்ன சொல்கிறாங்க? ஓட்டு வாங்கிப்போம், எங்களுக்காக நீங்கள் உழைங்க, சேர்ந்து உழைக்கலாம், ஆட்சி அதிகாரம் எங்களுடையது, நீங்கள் அங்கேயே இருக்குன்னு அவங்க தெளிவாக இருக்காங்க. அவங்க கிட்ட போய் என்ன? ஆனால் காலம் இப்படியே போகாது. காலம் என்ன கேட்குறது? உங்ககிட்ட தான் கேட்க முடியும். காலம் மாறும், காட்சி மாறும், அண்மையில் திருமாவளவன் அதிகாரத்தை கைப்பற்றுவோம். சரி, அண்மையில் திருமாவளவன் வந்து ஒன்று சொல்லியிருந்தார். இந்த மாதிரி வந்து எத்தனை விஜய் வந்தாலும் 2026 தேர்தலுக்கு முன்பாக திமுக மதுக்கடைகளை மூடிவிட்டால் திமுகவுடைய ஆட்சியை எத்தனை விஜய் வந்தாலும் செய்ய முடியாதுன்னு சொல்கிறாரு. துணை கேள்வியும் வைக்கிறேன் நான். ஒரு முறை செய்தியாளர்கள் வந்து கேள்வி கேட்குறாங்க திருமாவளவன்கிட்ட. வந்து கேட்கும்பொழுது நீங்கள் திமுக காரர் மாதிரி பேசுகிறீங்கன்னு கேட்டோன்னே திருமாவளவன் கோவப்படுறாரு. என்ன போய் நீங்கள் எப்படி திமுக காரர் சொல்லலாம்? அவர் கோவப்படுறது 100க்கு 100 சரியானது. ஆனால் இந்த இடத்துல எத்தனை விஜய் வந்தாலும் மதுக்கடைகளை மூடிவிட்டால் திமுகவுடைய ஆட்சியை எதுவும் செய்ய முடியாதுன்னு சொன்னால் அப்போ திருமாவளவன் யாரும் சொல்லிட்டு மக்கள் கேட்பாங்கல்ல. இதை வந்து திருமாவளவன் யார் சொல்லணும்? திமுக காரர் தானே சொல்லணும் எங்கள் ஆட்சி ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. திருமாவளவன் யார் சொல்லணும்னு கேட்குறாங்க. அதாவது அது ஏன் சொன்னார், எதுக்கு சொன்னார், எந்த சூழ்நிலை சொன்னார்ன்ற முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டும். எதுக்காக சொன்னார்னா மதுவை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக. நீங்கள் மற்ற விஷயங்களாம் நல்லா தான் செய்கிறீங்க, ஆனாலும் கூட மதுவை நீங்கள் ஒழிக்காததால் அந்த மது மக்கள் மனதில் இருந்து எல்லா படத்துலையும் ஈவினிங் மேலே 6 மணிக்கு மேலே வெளியில் போனீங்கன்னா ஃபுல்லாக தமிழ்நாடே மதுவில் வந்து தள்ளாடுது. அதில் வந்து பல பேர் வந்து கள்ளச்சாராயத்தை குடிச்சு கூட எங்கே அங்கே கள்ளக்குறிச்சியில் மரக்காணத்தில் செத்து போனாங்க. அதில் செத்து போனதும் பெரும்பான்மையான மக்கள் உழைக்கும் மக்கள், தலித்து மக்கள், அதே நேரத்தில் வன்னியர் தோழர்கள். அதனால் எங்கள் தலைவர் இந்த வழியிலேருந்து என்ன சொல்கிறாருன்னா, தயவுசெய்து இந்த மதுவை மட்டும் நீங்கள் ஒழிங்க, எப்படி இருந்தாலும் மீண்டும் மீண்டும் நீங்கள் ஆட்சி வர்றது கூட வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற அந்த உள்நோக்கத்தில் எதுக்கு ஆட்சிக்கு வர்றாங்களோ வரலையோ அவருடைய நோக்கம் என்னவென்றால் மதுவை ஒழிக்க வேண்டும் என்பது நல்ல எண்ணத்தில் நீங்கள் அந்த எண்ணத்தை பாராட்டுங்க. பாருங்க, மதுவை ஒழிக்க வேண்டும் என்று ஒரு தலைவன் போராடுகிறார் என்றால் பாராட்டுங்க. நீங்கள் மதுவை ஒழிக்க வேண்டும் சொல்கிறீங்க, மது ஒழிப்புக்காக மாநாடு நடத்துறீங்க, இது எல்லாமே பாராட்டக்கூடிய ஒன்று. நம்ம அதை கேள்வி கேட்கல. எத்தனை விஜய் வந்தாலும் திமுக எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்றது விசிகாவோட தலைவர் எப்படி சொல்லலாம்னு கேட்குறாங்க. இவர் ஏன் சொல்லணும்னு கேட்குறாங்க. அதாவது அது வந்து ஒரு யதார்த்தமான ஒரு சொல்லாடலுங்க. அதில் வந்து நீங்கள் வந்து உள்ள அர்த்தம் நோக்கம் என்னவென்றால் நீங்கள் மதுவை ஒழிப்போம் அப்படின்னு நீங்கள் அறிவிங்க, அட்டவணையை கொடுங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக மீண்டும் மீண்டும் நீங்கள் ஆட்சி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஒருவேளை திமுக கூட விஜயை பார்த்து பயப்படலாம், பயந்து கொண்டு இருக்கலாம். அப்போ நீங்கள் வந்து இதை செஞ்சீங்கன்னா நீங்கள் பயப்பட தேவையில்லை, ஏன்னா மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்வார்கள். ஒரு நல்ல விஷயத்தை தான் சொல்றாரு. ஏன்னா நீ மதுவை ஒழிப்பார்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ நாங்கள் பேசிக்கிறோம், மீண்டும் மீண்டும் திமுக ஆட்சி செய்யறதுக்காக விசிகா கட்சி இருக்கு. எப்படி திருப்பி மீண்டும் திமுக ஆட்சி செய்யறதுக்காக விசிகா கட்சி இருக்குதுன்னு கேட்குறேன். விடுதலை சிறுத்தைகள் ஆட்சி செய்வதற்கான சூழ்நிலையும் இருக்குது. அப்போ நீங்கள் சொல்லக்கூடாதுல்ல, திமுக ஆட்சி வந்து ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு இவர் எப்படி சொல்லலாம் தான் கேட்குறாங்க. சொன்னதின் நோக்கத்தை புரிஞ்சுக்கிறேன். நோக்கம் நான் கேள்வி சொன்னதோடைய நோக்கத்தை உள்ள நோக்கி பாருங்க. நான் என்ன சொல்றேன், நோக்கம் என்னவென்றால் முழுக்க மதுவை நீங்கள் ஒழியுங்கள். யாரும் அவ்வளோ சீக்கிரம் வர 45,000 கோடியை விட்டு இவங்க போய் இழுத்து மூடுவாங்களா? அப்போ மூட மாட்டாங்க. சில அட்வைசர்லாம் முதல்வருக்கு தப்பாக சொல்லுவாங்க. இப்போ இவ்வளோ பணம் வருது, அது வருது, இது வருது, இதை விடலாமா அப்படின்ற மாதிரி இன்றைக்கி கூட சொல்கிறாங்கல்ல, இது சாத்தியமா அப்படின்னு கேட்குறாங்க. நீ உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு. நீ அதை பற்றி கேள்வி கேட்கற விட்டுவிட்டு சம்பந்தம் இல்லாமல் கேட்கல. விசிகா கட்சி போயிட்டு திமுக கட்சி தான் ஆட்சிக்கு வரும்னு சொல்றதை பற்றி கேட்குறேன் நான். அது எப்படி சம்பந்தம் இல்லாத ஒன்றா? அதாவது இப்போ கூட்டணி இருப்பதால் கூட்டணி தர்மத்தில் கூட நாங்கள் அந்த கருத்துக்களை சொல்லியிருக்கலாம். அதே தர்மம் அவங்களுக்கு இருக்கணும். கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து அவர்களோட அட்லீஸ்ட் நாங்கள் ஒன்று இப்போ ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தையுமே முழக்கம் தான் வைக்கிறோம். நாங்கள் ஒன்றும் போய் கேட்கல. எங்கள் கொடியை ஏற்ற விடுங்க, வேங்கவேல் குற்றவாளியை கண்டுபிடிங்க. அதே நேரத்தில் வந்து மேல்பாதிக்குள்ளே உள்ளே போக முடியாமல் மூடி கிடக்குது அந்த கோயில், அதை திறந்து விடுங்க. சேலத்தில் இருக்கிற கோயிலை திறந்து விடுகின்றன. ஒரு யதார்த்தமான அடிப்படை கேள்வி கேட்குறான். அது மட்டும் அல்லாமல் இன்னமும் வந்து எஸ்சி எஸ்டிக்கான நலத்திட்டங்களில் வந்து இன்னமும் அதில் முரண் இருக்கிறது. அதனால் சாதிய வன்கொடுங்களை தடுப்பதற்காக தனியாக ஒரு அரசியலமைப்பு சட்டத்தையே அதில் சிறப்பு சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். அதனால் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறதுன்னு எங்கள் மக்களுக்கான கேள்விகளை தான் நாங்கள் பலதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அது கூட செய்யாமல் தான் இருக்கிறாங்க. அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம்? இந்த மது ஒழிப்பு பற்றி நீங்கள் பேசின உடனே திமுகவை
ஆதரித்து திமுகவுக்காக மட்டுமே தினமும் இயங்கக்கூடியவர்கள் பல பேர் வந்து விசிகாவை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. மது ஒழிப்புன்றது ஒரு அறந்து பழைய போன விஷயம், அதை தூக்கிட்டு வந்து இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது சாத்தியமே இல்லாத ஒன்று. இன்னும் சொல்லப்போனால் அவங்க கட்சியினுடைய திருச்சி மாநாடு நடக்கிறேன், அந்த மாநாட்டை தொகுத்து வழங்குறவர் வந்து தமிழ் கேள்வி செந்தில், உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவரே பார்த்தீங்கன்னா எல்முருகன் சொன்னதை அவர் ஷேர் பண்ணுறார் அவருடைய பகுதியில். இந்த மாதிரி வந்து திரும்ப வந்து ஒரு சமுதாயத்துக்கான தலைவர் சம்திங் ஏதோ ஒரு கிரிட்டிஸ் பண்ணி ஒன்று ஷேர் பண்ணுறாரு. ரெண்டாவது மது ஒழிப்பு சாத்தியமே இல்லை சொல்லிட்டு அம்பேத்கரே சொல்லிட்டு உங்களுக்கு எத்தனை தொடர் பிரச்சாரங்களை முன்வைக்கிறாரு. அவர் திமுகவை சார்ந்த ஒரு ஊடகவியலாளர் அறியப்பட்டிருக்காரு. அப்படிப்பட்ட நபரை திமுக கொண்டாடுறாங்களோ இல்லை விசிகா நீங்கள் கொண்டாடுறீங்க. மது ஒழிப்பு பேசுறதுனால நாங்களாம் யாரும் கொண்டாடலங்க. யாருங்க கொண்டாடலாம்? மாநாடு தொகுத்து மாநாட்டில் கொடுத்து காசு கொடுத்து வந்து வேலை செஞ்சுட்டு போனாப்புல. நாளைக்கு வேணுமா நீங்க தொகுத்து வளர்க்குறீங்களா? வர்ற மாநாட்டுக்கு நாங்க கொடுக்குறோம். காசு கொடுத்து வேலை செஞ்சுட்டு போனாரு. அவர் ஒன்றும் எங்க கட்சிக்காரர் இல்லை. அவர் எந்த கட்சிக்காரன்னு அவருக்கே தெரியும். உடனே அவர் நாங்கள் தூக்கி பிடிக்கணும். நாங்கள் யாரையும் தூக்கி பிடிக்க தேவையில்லை. நல்ல கருத்து இருந்தா, நல்ல கொள்கை இருந்தா, நல்ல கோட்பாடு இருந்தா, நல்ல திறமை இருந்தா நாங்கள் ஒரு வாய்ப்பை தான் கொடுக்குறோம். இப்போ நீங்க சொன்னதுக்கான கேட்கிறேன். அவர் வந்து யாரோ வந்து அவரை ஷேர் பண்ணாரு, இவரை ஷேர் பண்ணாருன்னு சொல்லலாம். குடிகார குப்பைகளுக்கு வேணும்னா இது நடப்பது வந்து ஒரு கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் உண்மையாவே இந்த தேசத்தை நலன் விரும்புகிறவர்கள், இந்த மக்கள் நல்லா இருக்குன்னு விரும்புறவங்க ஒவ்வொருத்தரும் துடிக்கிறான். உங்களுக்கு தெரியுமா, எங்க தலைவர் எத்தனையோ மாநாடு நடத்திருக்காங்க. அந்த அந்த நீ சொன்னல யாருன்னு தெரியல, யாரு சொல்றது பேர் கூட தெரியல, யாருன்னு தெரியல, யாரோ ஒரு ஆளு எனக்கு தெரியல, அது யாருன்னு தெரியல. அப்படி ஒரு ஆள் இருக்காருன்னு எனக்கு தெரியல. சரி, நான் இருந்தாலும் சொல்றேன், உங்களுக்கு அவருக்கு சேர்த்துதான் சொல்றேன், உங்களுக்கு சேர்த்து சொல்றேன். நாங்கள் கல்வி உரிமை மாநாடு நடத்தினோம், ஈழம் எல்லும் என்ற மாநாடு நடத்தினோம், தமிழர் இறையாண்மை மாநாடு நடத்தினோம், அதே நேரத்தில் கல்வி உரிமை மாநாடு நடத்தினோம், அதே மாதிரி பல கருத்துரிமை மாநாடு நடத்தினோம். இத்தனை மாநாடுகள் நடத்தியிருந்தாலும் கூட எங்களுக்கு கிடைக்காத வரவேற்பு. இன்னைக்கு கிராமங்களில் போனோம்னா பெண்கள்லாம் வரவேற்பு கொடுக்குறாங்க. பெரிய பெரிய அறிஞர் பெருமக்கள்லாம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, இன்னைக்கு அவங்களாம் வரவேற்பு கொடுக்குறாங்க. அவங்களாம் வரவேற்பு கொடுக்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொருத்தருமே இந்த நாடு நல்லா இருக்குன்னு விரும்புகிறாங்க. எவன் ஒருத்தன் வந்து இந்த தேசம் நல்லா இருக்கணும், இந்த மக்கள் நல்லா இருக்குன்னு நினைக்கிறவன் மதுவை ஒழிக்க வேண்டும் என்று நினைப்பான். அது இல்லாத புத்தி உள்ளவன் தான் இதை எதிர்ப்பேன் அப்படின்றத என்னுடைய கருத்து. இப்போ இவரை நீங்கள் அப்படி தான் சொல்கிறீங்க. இவர் மட்டும் இல்லங்க, உண்மையிலேயே வந்து மதுவை ஒழிக்க முடியாது, சாத்திய கூரை இல்ல அப்படின்னு யாரு சொன்னாலும் அவங்க பூராமே குடிகார குப்பனாத்தான் இருப்பாங்க. உண்மையிலே மக்களை விரும்புறவங்க. நீங்க தலைவர் வந்து கள்ளக்குறிச்சி போனா நீங்க பாத்தீங்களா? அப்ப இல்ல, இப்பங்க 3 நாளைக்கு முன்னாடி கள்ளக்குறிச்சிக்கு போனாரு, அதுக்கு முன்னாடி மரக்காணத்துக்கு போனாரு. அப்ப அங்க ஒரு பெண்மகள் சான்சி ராணி, அந்த அம்மாவுக்கு வயசு 30 வயசு தான் இருக்கு, இளம் பெண் மகள். அந்த அம்மா வந்து என்ன சொல்லிச்சு கவனிச்சீங்க? அந்த வார்த்தை கவனிச்சீங்களா? 3 இளம் குழந்தைகள் நான் வச்சிருக்கிறேன், என் புருஷன் மதுவை குடி செத்து போயிட்டேன், எங்களுக்கு எப்படி வாழ்க்கை நடத்துறேன்னு தெரியல. ஒருத்தர் 2 பேர் 10-15 இளம் விதவைகள் வந்தாங்க. இதே நான் திமுகவை கேட்கிறேன். திமுகவுடைய அக்கா கனிமொழி என்ன சொன்னாங்க? இந்த மது இருக்கிறனால தமிழ்நாடு, அது என்ன காரணம்? இந்த மது இருக்கிறனால இன்னைக்கு அவங்க வாயை மூடி கிடக்குறாங்க. நாங்க ஞாபகப்படுத்துறோம். இதே தளபதி ஸ்டாலின் கருப்பு சட்டையை மாட்டிக்கிட்டு, இதே கருப்பு சட்டையை மாட்டிக்கிட்டு அப்படி சொல்லாதீங்க. கனிமொழி அவர்கள் அப்படி சொல்லவே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படியா? சரி, அவங்க சொல்லிட்டு நான் பார்த்தேன் அவங்க சொன்னதை. அதே நேரத்தில் வந்து தளபதி ஸ்டாலின் கருப்பு சட்டையை மாட்டிக்கிட்டு நான் மதுவை ஒழிப்போம்னு போறாங்க 2019, அது உண்மையா அதுவும் இல்லைன்ட்டாங்களா? ஆனா இப்ப கேட்டா இல்லன்றாங்க. பக்கத்துல வந்து உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரா சொல்லலையா தெரியல. ஏஐயா இருக்கும். சரி, அது எப்படி இருக்குன்ற நீ அவங்கள வந்து நக்கல் பண்ற மாதிரி தெரியுது. ஆனால் நான் யதார்த்தத்தை சொல்றேன். அக்கா கனிமொழி அவர்களும் சொன்னார்கள், தளபதி ஸ்டாலின் சொன்னாரு, உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரு. ஆக தயவு செய்து மக்களுடைய நலன் உங்களுக்கு உண்மையிலே முக்கியமாக இருந்தால் உங்கள் கட்சியை உருவாக்கியது அறிஞர் அண்ணா அவர்கள் தான். அறிஞர் அண்ணா என்ன சொன்னாரு? மதுவிலிருந்து இருந்து கிடைக்கிற காசு என்பது தொழுநோயாளுடைய கையில் வடிகின்ற அந்த சீலுக்கு சமம் சொன்னார்ல. அதெல்லாம் உண்மை என்றால் உண்மையிலே அதற்கு முன்னால் கூட காமராஜர் அவர்களும். இன்னைக்கு அண்ணாவுடைய பிறந்த நாள் வேற. இன்னைக்கு அறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாள். நல்லா சரியாக தான் சொன்னீங்க. நீ எடுத்து கொடுத்தீன்னு நான் பாராட்ட நினைக்கிறேன். எங்களுக்கு தெரியும். அறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாளுக்கு காலையில் நாங்கள் ஒரு ட்வீட் போட்டுட்டோம், சரிங்களா? அப்போ அந்த அறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாளில் உண்மையிலே திராவிட முன்னேற்ற கழகம் தயவு செய்து இதை மனதில் உள்வாங்கி, எங்கள் தலைவர் வந்து எந்த வரவு செலவு இல்லாமல் இந்த நெறியாளரனே நக்கல் பண்ணுற மாதிரியே கேள்வி கேட்கிறாரு. நீங்கள் திமுக முட்டு கொடுக்குறீங்க, உங்களுக்கு என்னங்க செய்தான்னு கேட்குறேன். எங்களுக்கு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு கூட எங்கள் முழக்கந்தான் நாங்கள் கேட்கல. ஆனால் எங்கள் தலித்து மக்களுக்கு பாதுகாப்பை கொடுங்கள், அதே நேரத்தில் மதுவை ஒழியுங்கள் அப்படின்ற கோரிக்கை வைக்கிறேன். உங்க சேனல் பேர் என்ன? வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு தானே? அதான் அந்த கோரிக்கை நான் வைக்கிறேன். இப்போ இந்த குறிப்பாக இந்த ஒவ்வொரு முறையும் இந்த இஷ்யூ நடந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு இதோடு சேர்த்து ஒரு 4-5 டைம் செய்தியாளர் சந்திச்சார் திரும்ப அவர்கள். சந்திக்கும் போதெல்லாம் திரும்ப என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருங்கள், அந்த வீடியோன்றது வேறு, அதை நாங்கள் பேசணும் தான், இப்போது அதனுடைய முழக்கம் தான், அதை நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இன்னமும் உறுதியாக இருக்கும், தொடர்ந்து இருக்குன்னு சொல்கிறார் இல்லையா? அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறது சொல்கிறதுக்கான காரணம் திமுக விசிகாவுக்கு என்ன குத்துருச்சு? கேட்ட தொகுதி கொடுத்துட்டாங்களா, இல்லை பொது தொகுதி கொடுத்துட்டாங்களா, ஆட்சியில் பங்கு கொடுத்துட்டாங்களா, என்ன கொடுத்துட்டாங்க? இவங்க ஏன் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக திரும்ப அவர்கள் திமுக கூட இருக்கிறோன்றது ஏன் இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறாங்கன்னு கேட்குறாங்க. ஓகே, அமைதியாக இருக்கணும்.
இடையில கிராஷ் பண்ணக்கூடாது. இப்போ நாங்கள் திமுக கூட்டணியில் இருப்பதற்கு முக்கியமான காரணம் சனாதன எதிர்ப்பு. அந்த சனாதன எதிர்ப்பில் அவங்க செயல்பாட்டில் இருக்கிறாங்களோ இல்லையோ கொள்கை ரீதியாக அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். தளபதி ஸ்டாலின் எங்கள் மாநாட்டிலே வந்து சனாதனத்தை வேறறுப்போம், புரட்சிகர ஜனநாயகத்தை வென்றெடுப்போம்னு முழக்கம் கொடுத்தாரு. அப்படியா? முழக்கம் கொடுத்தாரு. நீங்கள் வந்து பார்க்கல, நீங்கள் பார்க்கலன்னா அந்த மாநாட்டுக்கு அப்புறம் பேசுவோம். முதல்ல அதை நான் இடையில கிராஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். அப்போ அந்த நம்பிக்கையில் இந்திய அளவில் இருக்கிற பிஜேபி என்ற அரக்கனை எதிர்ப்பதற்கு ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள பிஜேபி அல்லாத தலைவர்களெல்லாம் அணிதிரட்டுவதில் முக்கியமான பங்கு எங்கள் எழுச்சி தமிழருக்கு உண்டு. அந்த வகையில் தான் நாங்கள் இங்கே கூட்டணியில் இருக்கிற நம்பர் 1. அது மட்டும் அல்லாது, நல்லா கேட்டுங்க, அது மட்டும் அல்லாது அவங்களுக்கு வந்து அவங்களுடைய தந்தையார் வந்து சமத்துவபுரம் என்று ஒன்றை உருவாக்கினார். அது உண்மையிலே நாங்கள் பாராட்டுகிறோம். அந்த சமத்துவபுர கொள்கை கோட்பாடுகள் அவர் மயனுக்கு இருக்குங்க, தளபதி ஸ்டாலினுக்கு இருக்குங்க, அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஆனால் அதே நேரத்தில் இப்போ நீங்கள் மற்ற கட்சியில் பாருங்கள், நாங்கள் இந்த கட்சிக்கு நாங்கள் இன்னும் போகலை. அதுக்கு முன்னாடியே இப்போ சில பேர் மதுரையிலிருந்துலாம் ஒரு அமைச்சர், முன்னாள் அமைச்சர்லாம் சொல்றாரு, ஆட்சியிலும் அதன் பேர் என்ன, நல்ல பேர் அவர் பேர், ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு நாங்களாம் எப்பயும் கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி டயலாக் வர்றாங்க. அப்போ இதுலேருந்து புரிஞ்சுக்கிறீங்க. இல்லை சொல்லட்டுமே, நான் சொல்லட்டும். ஆனாலும் கூட இந்த சூழ்நிலைகள், இந்த காலங்கள் இப்படியே போகாது. உங்களை எல்லாம் தேர்ந்தெடுப்பது யார் என்றால் மக்கள் தான். மக்கள் மனதில் ஒரு சாதாரண ஒடுக்கப்பட்டவர்களின் தலைவனாக இருக்கின்ற எழுச்சி தமிழரை முதல்வராக்க வேண்டும் என்று திட்டம் போட்டு விட்டார்கள். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. அவங்க முடிவுக்கு முன்னாடி நீங்களாம் ஒரு பெரிய ஆளே இல்லை. நீங்க இன்னைக்கு என்ன கேட்கிற இந்த கேள்வி எல்லாம் இன்னும் அடுத்த சில ஆண்டுகளுக்கு பிறகு நீங்க என்ன கேட்பீங்கன்னா, ஏங்க உங்க தலைவர் முதல்வராக இருக்கிறாரு, நீங்க எல்லாம் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தை சொன்னீங்களே, பல பேருக்கு கொடுக்குன்னு சொல்லுவார்கள். நிச்சயமாக அந்த காலகட்டத்தில் நாங்கள் கொடுப்போம். சரி, நான் உனக்கு கேட்டேன், பதிலே சொல்ல. நீங்க திமுக உங்களுக்கு என்ன குத்துருச்சா? இப்போ இவ்வளோ உறுதியாக இருக்கீங்கல்ல திமுக கூட தான், அதுக்கு ஏற்ற மாதிரி கைமாற அவங்க எதனா கொடுத்துருக்காங்களான்னு கேட்குறேன். திமுக வந்து எதுவும் கொடுக்கும் அப்படின்றக்காக நாங்கள் போய் எங்கள் கூட்டணியில் வைக்கல. இது கொள்கை சார்ந்த கூட்டணி தான். நாங்கள் அன்னைக்கே சொன்னோம்ல. அன்னைக்கே டாக்டர் கலைஞர் கருணாநிதி என்ன சொன்னார், விடுதலை சிறுத்தைகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இருக்கின்ற உறவு ஒரு கொள்கை சார்ந்த உறவு அப்படின்னு எப்போ சொன்னார்? அப்புறம் நீங்கள் சின்ன பிள்ளைய பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. அந்த காலகட்டத்திலே சொன்னவர் தான். அதை நாங்கள் உண்மை என்று நம்புகிறோம். அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் பயணிக்கிறோம். என்ன கொடுத்துச்சு அப்படின்னா, இப்போ கூட நாங்கள் 10 சீட்டு கேட்டேன். 10 சீட்டில் 6 சீட்டு தான் கொடுத்தாங்க. இப்போ கூட 4 சீட்டு கேட்டேன், எம்பி சீட்டு 2 சீட்டு தான் கொடுத்தாங்க. ஆனால் நீ கேட்டதுக்காக நான் சொல்கிறேன், அதில் கூட 2 பொது தொகுதி கொடுத்தாங்க. அந்த பொது தொகுதி 2 தான் SS பாலாஜி என்ற வன்னியர் தோழரும் ஜெயித்திருக்கிறார், ஆனூர் சானவாஸ் என்ற இஸ்லாமிய தோழரும் ஜெயித்திருக்கிறார்கள். வருங்காலங்களில் நாங்கள் யார்ட்டையும் சீட்டு வாங்கி நிற்பதாக இல்லாமல் நாங்கள் சீட்டை கொடுக்கக்கூடிய ஒரு காலம் கூட வரலாம். அந்த காலம் வந்து 2026 வருதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள், சீமான், திரு விஜய் இவங்கெல்லாம் இணைஞ்சா அது சாத்தியம்னு சொல்கிறாங்க. அதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கா, இல்லை அப்பயும் வந்து நீங்கள் தான் இருப்பீங்களா? அதை வந்து நீங்கள் தலைவர்கிட்ட தான் கேட்கணும். சரி. ஆனால் விடுதலை சிறுத்தையுடைய இளைஞரணியின் நோக்கம் எங்கள் தலைவரை முதல்வராகி முதல்வர் ஆகுவார், அதற்கான வேலைகளை நாங்கள் செய்வோம். இப்போ இந்த மது ஒழிப்பு மாநாட்டில் வந்து நீங்கள் பாமக பாஜக தவிர யாருன்னா வரலான்னு சொல்லிட்டீங்க. ஏன்னா பாமக ஒரு சாதிய கட்சி சொல்லி தொடர்ந்து நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க. இது குறித்து அன்புமணிகிட்ட கேட்கும்பொழுது நாங்கள் ஜாதி கட்சினா விசிக என்ன கட்சின்னு கேட்குறாரு. இப்போ எங்கள் கட்சியுடைய முழக்கம் தெரியுமா தெரியாதா? சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை. சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை. அதை நான் களத்து நிற்கிறோம்ல, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடுறோம்ல, கூட்டணியில் இருந்தாலும் தொடர்ந்து நாங்கள் வேங்க வயலுக்காக போராடி கொண்டிருக்கிறோம்ல, எங்கே SC ST வன்கொடுமை இருந்தால் நாங்கள் போயிருக்கிறோம்ல. ஆனால் அந்த கட்சி எதுனா குடிசை எரிக்கிற கட்சி. குடிசை எரித்ததான குற்றச்சாட்டு இருக்குது. அதே காதல் திருமணம் செய்தால் அவங்கள கொலை செய்த குற்றச்சாட்டு அவங்க மேலே இருக்குது. குற்றச்சாட்டுன்னு சொல்கிறேன், அவங்க கொலை செஞ்சான்னு சொல்ல, குற்றச்சாட்டு அவங்க மேலே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு காலத்தில் வந்து அவங்களே வந்து ஜீன்ஸ் மாட்டிக்கிட்டு, டிஷர்ட் மாட்டிக்கிட்டு, கூலிங் கிளாஸ் மாட்டிக்கிட்டு அவங்க பெண்களை காதலிக்கிறாய் அப்படின்னு ஒரு நாடக காதல் அப்படின்னு ஒரு மேட்டரை கொண்டு வந்தாங்க. சோஷியல் இன்ஜினியரிங் அப்படின்னு RSS பயன்படுத்திய சித்தாந்தம் அதை கொண்டு வந்தாங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு ஸ்டேட், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக போய் தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்பை கட்டி அது ரவுடிகளை கூட்டியாத வச்சு மீட்டிங் போட்டாரா போடலையா? அப்போ அதெல்லாம் எங்களுக்கு மனசில் இன்னமும் இருக்குது. யாரும் இல்லாமல் போயிருச்சுன்னு சொல்ல முடியாது. அப்போ உண்மையான சாதி கட்சி அவங்க தான். அவங்க இல்லைன்னு உண்மையிலே பிரகடனப்படுத்தினா நாங்கள் பாராட்டுவோம். சரி. ஆனால் திமுக அதிமுக பார்வையில் உங்களையும் ஒரே மாதிரி தான் பார்ப்பாங்க, அவங்களையும் ஒரே மாதிரி தான் பார்ப்பாங்க. நீங்கள் ஒரு அட்வொகேட் தானே, நெறியாளர் என்ற முறையில் இருக்கிறதுக்கு முன்னாடி என்ன உங்களுக்கு உண்மையான தொழில்? அட்வொகேட்டில் வந்து உங்கள்கிட்ட வந்து ஒருத்தனை அடிச்சு மண்டையை உடைச்சிட்டாங்க, ஒருத்தன் அடிச்சுட்டேன், ரெண்டுமே ஒன்றா. நான் அப்படி பார்க்க மாட்டேன். பார்க்க மாட்டீங்களா? பார்த்தா முட்டாளா? முட்டாள் தானே. அப்போ அவங்க முட்டாள். அப்போ அவங்க முட்டாள். அவங்க முட்டாள். நீங்க நான் சொல்லலை, அவங்க முட்டாள். கேள்வி கேட்குறேன். அப்படி அவங்க யார்? அவங்க
அவன் யார் இப்போ ரெண்டுமே சமமாக பார்க்குறேன். அடி வாங்கினு ஒன்றுதான், அடி கொடுத்தவனு தான் ஒன்றுதான், மண்டை உடப்பட்டவனு ஒன்றுதான், மண்டை ஒடிச்சவனு ஒன்றுதான், தீ வச்சவனு ஒன்றுதான், தீ இழிப்புக்கு உள்ளானவனு ஒன்றுதான், கொலை செய்யப்பட்டவனு ஒன்றுதான், கொலைக்காக பாதிக்கப்பட்டவனு ஒன்றுதான். அப்படின்னா அப்போ ரெண்டுமே ஒன்றா பார்க்குற முட்டாள் தானே? முட்டாள் மட்டும் கிடையாது, அவன் ஒரு சாதி புத்தி உள்ளவன். ரைட்டு, அப்போ தான் நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்களா? அப்போ அன்புமணி என்ன சொல்கிறாருன்னா, வாங்க எங்களையும் அப்படி தான் பார்க்குறேன், உங்களையும் எங்களை தான் அப்படி தான் பார்க்குறேன், நம்ம ரெண்டு பேரும் இணைவோம், நம்ம ரெண்டு பேரும் இணைஞ்சிட்டா பாமகவுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்கன்னா பட்டியல் சமூகத்தை நம்ம முதலமைச்சர் ஆக்கும், நம்ம எதுக்கு இவங்களை அடிமையாகும் சொல்லிட்டு அவர் உங்களுக்கு அறைகோல் எடுக்கிறாரு. சாதி வெறியர்களோடு மத வெறிகளோடு எங்களும் எப்பொழுதும் கை ஒருப்பதற்கு வாய்ப்பில்லை அப்படின்னு எங்கள் தலைவர் சொல்லியிருக்கிறார். திமுக இருக்கிறவங்கலாம் வந்து பயங்கரமான சமத்துவவாதிகளா? அவர்கள் சாதி வெறியர்கள் இல்லை என்று நாங்கள் நம்புகிறோம். அப்படியானா? அவங்க கொள்கை கோட்பாடுகள் உறுதியாக இருப்பார் என்று நாங்கள் எண்ணுகிறோம். ஏன்னா அறிஞர் அண்ணா கட்சியை ஆரம்பிக்கும் பொழுது சாதி வெறி இல்லாத ஒரு கட்சியாகத்தான் ஆரம்பித்தார். டாக்டர் கலைஞர் மு. கருணாநிதி அதற்கான முயற்சி செய்தார். சேர் போடுறதுல பாகுபாடு பார்க்குறாங்க, ஏமா நீ எஸ்சி அம்மான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, இதெல்லாம் போட்டது பிச்சைன்னு பேசுகிறாங்க, தாழ்த்தப்பட்ட மக்கள்லாம் நாங்கள் போட்ட பிச்சைகள் தான் நீங்கள் நீதிபதி ஆகணும்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இவ்வளோ பேசுகிறவங்களுக்கு சமத்துவவாதிகள் ஜாதிவர்கள் கிடையாது. அவரெல்லாம் திருந்துவார்கள். உறுதியாக அம்பேத்கரை பற்றியும் தந்தை பெரியாரை பற்றியும் டாக்டர் கலைஞர் மு. கருணாநிதியை பற்றியும் அறிஞர் அண்ணா புத்தகங்களை படிப்பார்கள், படிக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். ஆனால் நீங்கள் ஜாதியத்தை பார்க்க மாட்டீங்க, திமுக இருக்கக்கூடியவங்கள நீங்கள் பார்க்க மாட்டீங்க. இல்லாமல் இருக்கிறார்கள் என்று நாங்கள் எண்ணுகிறோம். எந்த வகையான குடிசை எரிக்காமல் யாரையும் வந்து சாதி கொலை செய்யாமல் இருப்பார்கள், இருக்கிறார்கள், இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படி இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். ஏன் அன்புமணி அவர்களுக்கு அழைப்பு எடுத்ததா என்ன, பாமக அழைப்பு எடுத்ததா என்ன? அவங்க தானே தொடர்ந்து உங்களுக்கு முன்னாடியே வந்து மது ஒழிப்புல தீவிரமாக இருக்கிறாங்க. அதெல்லாம் உண்மைதான். அவர் ஒரு காலத்தில் வந்து உண்மையிலேயே வந்து இப்பயும் அதில் தீவிரமாக தான் இருக்காங்க. ஒரு காலத்தில் வந்து அவர் அமைச்சராக இருக்கும் பொழுது சினிமா படத்தில் கூட, இன்னமும் வந்து ஹிந்தி படத்தில் கூட வராத அளவுக்கு பாடுபட்டார். இன்னைக்கு மது எதிர்த்து போராடுறாரு. அதில் நான் எந்த குறையும் சொல்லலை. ஆனால் மதுவை விட மோசமான போதை சாதி போதை, மதுவை விட போதமான போதை, மோசமான போதை மத போதை. அந்த போதையை விட்டு வந்தாங்கன்னா நம்ம அவங்களை வந்து வரவேற்போம். ஆனால் இப்போதைக்கு வந்து பாமக விசிக இணைப்புன்ற பேச்சுக்கு இடம் கிடையாதா? அந்த போதையை விட்டுட்டு வர சொல்லுங்க. சாதி போதையை விட்டுட்டு அவங்க தான் சொல்றாங்க, டிக்ளேர் பண்றாங்களே. டிக்ளேர் பண்ண பொது தளத்தில் வந்து பொது இடத்துல வந்து நின்று நாங்கள் இதுவரைக்கும் சாதிக்காக செய்த அந்த தூண்டுதல், சாதிக்காக நாங்கள் எரித்த குடிசைகள் இனிமேல் நாங்கள் செய்ய மாட்டோம், நாங்கள் தலித்து மக்களுக்கு விரோதமாக இருந்த ஒரு காலத்தில் உண்மைதான், தெரியாமல் செய்து விட்டோம் என்று பொது மன்னிப்பு கேட்டால் நிச்சயமாக மறுபரிசீலனை செய்யும். சரி, திமுகவுடைய ஆட்சி வந்து தலித்துகளுக்கு வந்து பொற்காலமா இந்த 3 வருஷம்? நீ எந்த ஊரில் இருக்கிறீங்க? இங்கே தமிழ்நாட்டில் தான். தமிழ்நாடு. அப்போ கேள்வி கேட்டதே தப்பு. நான் என்னென்ன கேட்டேன், மேடைக்கு மேடை ஒவ்வொரு இன்டர்வியூலையும் நானும் சரி எங்கள் தலைவரும் சொல்லுகிறோம், திராவிட முன்னேற்ற கழகம் தலித்துகளுக்கு ஒரு பாதுகாப்பாக இல்லை, தலித்துகளுக்கு ஒரு விரோதமாகத்தான் செயல்படுகிறான்னு தான் நாங்கள் தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல. புதுசாக வந்து கேள்வி கேட்குறீங்க. எனக்கு தலித்துகளுக்கு விரோதமாக செயல்படுறாங்க, தலித் மக்கள் உரிமைகளுக்காக இருக்கக்கூடிய விசிக்கு அவங்க கூட இருக்கிறீங்க, புரியல. அப்புறம் எங்கே போய் இருக்க சொல்கிறீங்க? எனக்கு தெரியல. என்ன இதை விட அப்போ மோசமானதான் இருக்கிறேன். யார் இவங்களே இவ்வளவுனா அப்போ இதை விட மற்றவன் எவ்வளோ இருப்பேன்? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அதை விட அதிகமாக இருக்குது. இன்னும் மற்ற கட்சிகளில் பிஜேபியில் அதுக்கு மேலே அதிகமாக இருக்குது. அப்போ அவங்களோட கம்பேர் பண்ணும்போது இவர்கள் கொஞ்சம் பரவாயில்ல. இன்னமும் சொல்ல போனாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. நிச்சயமாக அவர் படிப்படியாக மதுவை ஒழிப்பார். அதே மாதிரி தலித்து மக்களுக்கு விரோதமாக செயல்படுகின்ற அவங்களுடைய அதிகாரிகளை நடவடிக்கை எடுப்பார் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆட்சி வந்து 3 வருஷம் முடிஞ்சிச்சு, இந்த 2 வருஷம் இருக்குது, இதுவும் வேகமாக போயிடும். இன்னும் எவ்வளோ தூரம் தான் நம்புவீங்க நீங்கள்? நம்பிக்கை தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் அரசியல், அரசியல் தான் வரலாறு. நிகழ்ச்சியில் பங்கிட்டு பல்வேறு கருதுகளை பகிர்ந்தமைக்காக நன்றி. நன்றி, வணக்கம்.